தேர்ஸ்டே ஈவினிங் போன மினி விளாக் பார்த்துட்டு ஆர்த்தி வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஸோ எந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அம்மா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சதுன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்சது வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்காதுன்னு அப்படியே வந்து போயிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து வெளியில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டா கொஞ்சம் நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே செஞ்சு கொடுக்குறது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது அது சூடாக இருக்கும் போது நமக்கு சாப்பிட்டாலே அதுவே திருப்தியாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லா வேலையும் முடியறதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ஆறி போயிடும். ஆறி போயிடுச்சு நம்ம வீட்டில் சொன்னோன்னா, நீ தானே சொல்கிற, அங்கேயே கிச்சன்லேயே நின்று 2 எடுத்து வாயில் போட்டுக்கலாம்லம்பாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக தோணவே தோணாது. வீடியோ கொஞ்சம் ரெகுலராக போட முடியல, ஏன்னா த்ரோட் பெயின் அதுக்குமே ஜாயின்ட் பெயின்லாம் அதிகமாக இருக்குது. தர்ணிகாக்கு ஃபீவர் இருந்துச்சு. ஸோ எனக்கும் இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்குது. ஃபீவர் வரல, ஆனால் மற்றபடி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நைட்டு சிம்பிளாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு வச்சு கேரட் ஊத்தாப்பம் பண்ணிட்டு